ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு கடையில் ஸ்வீட் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா சேர்த்துக்கலாம். மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் கெட்டி தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு எடுத்து அதை அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். பேனில் 2 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்த பிறகு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும். இது வந்துட்டு கம்பி பதெல்லாம் தேவைப்படாது. நல்லா கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்தாலே போதும். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாவை சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு கட்டை விரலில் ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து பட்டன் பாதுஷா செய்கிறேன். இது நீங்கள் வந்துட்டு பெரிய பாதுஷா கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் வந்துட்டு நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இது வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போ நம்ம அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு ஆறிந்தால் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு இது வந்து 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது தனியாக எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பட்டன் பாதுஷா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.